கில்லு இன்னைக்கு எல்லாருக்கும் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பிரின்ஸ்னு ஒருத்தனை சாதாரணமா சொல்லிட முடியாது. அப்படி மீறி சொல்லணும்னா அவன் செஞ்சது எல்லாமே சம்பவமா இருக்கணும். இந்த சைக்கோ கில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அது கில்லு தான். ஏன்னா அவங்க தான் எங்க கொலை பண்ணாலும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. அதே தான் தலைவன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐபிஎல் விளையாடினாப்ல சதம் அடிச்சாரு. அப்படியே ஒயிட் ஜெர்சியை போட்டு டெஸ்ட் விளையாடினாப்ல சதம் அடிச்சாரு. இப்போ ப்ளூ ஜெர்சியை போட்டு ஓடிஐ விளையாடினாப்ல 110 பாலுக்கு 22 4 2 6 154 ரன் அடிச்சு கிளாஸ் எடுத்திருக்காரு. கில்ல கிண்டல் பண்ணவங்களுக்கு 3 ஃபார்மட்ல நிறைய பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். T20 இருக்கட்டும், ODI இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் மாறும், பவுண்டரியோட நம்பர்ஸ் மாறும், ஏன் ஃபார்மட்டுக்கு ஏத்த மாதிரி கேம் பிளானே மாறும். ஆனா இந்த வருஷம் கில்லுக்கு கிரவுண்ட் தான் மாறுதே தவிர அவர் கையில வச்சிருக்கிற பேட்டோட ஆட்டம் மாறல. 3 ஃபார்மட்லயும் ஸ்ட்ரைக் ரேட் மாறல, பவுண்டரியோட நம்பர்ஸ் மாறல, கேம் பிளானும் மாறல. கேப் இருந்தா போதும் பவுண்டரிய பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஆடின கவர் டிரைவ், எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஃபிளிக்னு எல்லாமே கண்ணுல ஒத்திக்கிற கற்பூர மாதிரி இருந்தது. ஆனா ஒரு சிலர் பிளாட் பிட்ச் பிளேயர் இந்திய மண்ணில தான் அடிப்பாரு, சேனா நாட்டுல போயிட்டு அடிக்க சொல்லு பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லாம் கலாய்க்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன், அப்பெல்லாம் வெறும் பேட்ஸ்மேன், அதான் பயந்துட்டாரு. இப்ப கருப்பன் கேப்டன் எல்லையிலயும் அடிப்பான், எல்லை தாண்டியும் அடிப்பான். இப்ப காட்டின பர்ஃபார்மன்ஸ் தீவாத்தனை தாண்டி திருவிழா சேனா நாட்டுல இருக்குது. வெயிட் பண்ணு.